நாட்டின் தூக்கம் கலையணும்னா நாக்கால கூட சொடக்கு போட்டு எழுப்புவேன் என்று அல்லும் பகலும் அனல் பிளம்பாக பேசி வருபவர் சீமான். அவருக்கு என்ன ஒரு இமேஜ் வந்து விட்டது தமிழ்நாட்டுல. தேர்தலில் கணிசமான ஓட்டுகளை வாங்கி மக்கள் மனதிலும் நம்பிக்கையை பெற்றுவிட்டார் சீமான். இனிமே சினிமாவில் நடிக்க வந்தா அவரது நிஜ வாழ்வின் நெருப்பு கருத்துக்களோடு கேரக்டர் இணைந்திருந்தால் தான் முடியும். தற்போது அவர் நடித்து வரும் மிக மிக அவசரம் என்ற படம் அத்தகைய பேக்கேஜ் ஐட்டங்கள் கொண்டதா என தெரியவில்லை. ஆனால் நடிக்க சம்மதித்திருக்கிறார் சீமான். சினிமாவில் போராளிக்குரிய மிடுக்கும் கண்ணியத்துக்குரிய கவனமும் பெற்ற ஒரே நடிகராக சில முக்கிய படங்களை ஆக்கிரமித்து வந்த சமுத்திரகனி சீமானின் ரீஎன்ட்ரிக்கு பின் சற்றே பின் செல்லக்கூடும். சினிமாவை சற்று தள்ளி வைத்துவிட்டு முழு நேர அரசியலில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்த சீமான் மீண்டும் நடிக்க சம்மதித்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதிப்படை 2, கங்காரு போன்ற படங்களை தயாரித்த சுரேஷ் காமாட்சி தான் இப்படத்தின் இயக்குனர். இவர் சீமானின் செல்ல தம்பிகளில் ஒருவர் என்பதால் தான் இது நடந்திருக்கிறது. ஒரிஜினல் தமிழ்ச்சிக்கெல்லாம் யார் வாய்ப்பு தரா? பாம்பேல இருந்து மினுக்கிட்டு வந்தா கொடுப்பாங்க என்ற முன்னணி ஹீரோக்களை பார்த்து முழங்கிய பிரியங்கா என்ற ஸ்ரீஜா இப்படத்தின் நாயகி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி துணிச்சலாக அலசவிருக்கும் மிக மிக அவசரம் படம் வந்தால் ஸ்ரீஜாவுக்கு ஒரு போராளி இமேஜ் வருமோ என்னவோ.